ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ செயற்கை நுண்ணறிவு பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுமே அதுதான் வந்துட்டு இப்போ ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. அதனால எல்லாருமே இதை பற்றி லேர்ன் பண்ணுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, இதை பற்றின நாலேஜ் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரொம்பவே உகந்தது. அது இல்லாமல் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக மத்திய கல்வி அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்வயம் அப்படிங்கிற இணையதளத்தில் ஃப்ரீயாக அந்த கோர்சஸ் இப்போ நடத்த இருக்கிறாங்க. அதுக்கான ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் இப்போ இந்த ஐஐடி மும்பை, அந்த மாதிரி கான்பூர், இந்த மாதிரி இடத்துல அதுக்கான டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்லாம் போட இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷனுக்கு பார்த்திங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி பேராசிரியர் யார் பார்த்திங்கன்னா அபிஷேக் குமார் அச்சந்தியா சங்கால். இவங்க அனிமேஷன் ஒரு 15 வாரம் நடத்த உள்ளார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக மும்பை ஐஐடியில் கண்ணன் மௌத்கல்யா அவங்க நடத்த உள்ளார். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கான்பூர் ஐஐடி பேராசிரியர் ஆஷிஷ் தர் இவங்க அதுக்காக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஸர்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து வராங்க. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறது இது ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும். மேலும் இதோட விவரத்தை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா swayam.government.in வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இதோட பயன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் நம்மளோட சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.